ஹாய் டியர்ஸ், வீணா சக்தி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே தேஜு. இன்றைய நாள் எழுத்தாளர் வீணா சக்தி அவர்களோட மெய் சிதைக்கும் மௌனம் ஏன் அந்த கதையை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கதையை நாங்கள் எபிசோட் பை எபிசோடாக பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக நீங்களும் கேட்க தயாராக இருங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். வெயிட். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கதைக்குள்ளே போக முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கதைகளுக்கான அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 17. ஒரு வாரம் தானே என 1000 சமாதானங்களுடனும் அதை அவள் ஏற்றுக்கொள்ள லஞ்சமாய் அழிவில்லா முத்தங்களுடனும் அதிரன் ஆருத்ராவிடம் விடை பெற்று சென்றிருக்க அவன் இல்லாத பொழுதை நகரவில்லை ஆருத்ராக்கு. புகுந்த வீட்டோடு உறவு சுமூகமாக இருந்திருந்தால் கூட அவர்களுடன் பொழுதை ஓட்டியிருப்பாள். இங்கோ அவள் கிழக்கென்றால் அவர்கள் வடக்கு. புவனேஸ்வரி தனிமையை உணர்ந்திருந்தாலாவது மருமகளிடம் கொஞ்சமாவது முகம் கொடுத்து பேசியிருப்பார். அவருக்கு அதை உணரவே விடாது செய்யத்தான் அம்பிகா என்ற அழகால விஷயம் அவருடனே அழைகிறதே. அதனால் அவருக்கு பேச்சு துணைக்கு கூட ஆருத்ராவை தேடவில்லை அவர். அவன் இங்கு இருக்கும் மற்றைய நாட்களில் அவன் வேலைக்கு சென்று விட்டாலும் இதோ வந்து விடுவான் என்று எண்ணியே பொழுதை கழிப்பாள் ஆருத்ரா. ஆனால் இப்போது இன்னும் ஒரு வாரம் பின்தான் அவன் தரிசனம் என்றாகி போக அதை எண்ணியே துவழும் மனதி சமாதானம் செய்ய தமக்கை தாய் தகப்பனுடன் வீடியோ கால் பேசலாம் என்று எண்ணி தோட்டத்தில் தனக்காகவே அதிரன் போட்டு வைத்த பெஞ்சில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்க அவள் வெளியே தொலைபேசியில் பேசுவதை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தார் தனசேகர், அம்பிகாவின் கணவன். ஒரு அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தவளுக்கு தாகம் எடுக்க ஏதாவது குடித்துவிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்து கொள்ளலாம் என்று அவர்களிடம் விடை பெற்று உள்ளே வந்தாள். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த எதையும் 1/4 மணி நேரத்துக்கு பிறகே சாப்பிட வேண்டும் என்ற அதிரனின் கட்டளைப்படி ஜூஸை பாட்டிலோடு எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் சென்றவள் அங்கே தனசேகர் தள்ளாடி ஏதோ தேடிக்கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போனாள். தாங்கள் இருவரும் இல்லாத போது தங்கள் அறைக்குள் இவருக்கு என்ன வேலை என்று அவளுக்கு கோபம் வர அதை குரலிலும் காட்டி, இங்கென்ன பண்றீங்க நீங்க என்றாள். திடுக்கிட்டு திரும்பியவர் அவளை என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் திணறினார். அவர் வந்ததை யாருமே கவனிக்கவில்லை. ஆதலால் காரியத்தை முடித்துவிட்டு சத்தமின்றி செல்ல இருந்தவரை இவள் வந்து கெடுத்து விட்டாள். உங்களதான் எங்க என்ன தேடுறீங்க? அதுவும் நாங்க இல்லாதப்போ இப்படி எங்க ரூம்குள்ள வந்திருக்கீங்க? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல? ஏய், என்ன விட்டா ரொம்ப பேசுற? நான் யார் தெரியும் தானே? இந்த வீட்டு மாப்பிள்ளை. எனக்கு இந்த வீட்டில் முழு உரிமையும் இருக்கு. எங்க வேணா எப்போ வேணா நான் வருவேன் போவேன். என்கிட்ட இப்படி பேச அதிகமைக்கு புறவாசல் வழியா வந்த உனக்கு தான் அதிகாரம் இல்லை. பார்த்து பேசு. நிற்கவே முடியாத போதையில் இருந்தாலும் தன் தப்பை மறைக்க அவளிடம் எகிரினான். போதையில்லா நேரத்தில் தனசேகர் ஒரு பெட்டி பாம்பு. மனைவிக்கு பயந்து அடங்கி வாழும் மனிதன். அவன் இன்று இவ்வளவு பேசுகிறான் என்றதும் அவன் அளவில்லா போதையில் உள்ளான் என்று தெரிந்து கொண்டாள் ஆருத்ரா. அவன் பேச்சுக்கள் அவளை கொதிப்படைய செய்தாலும் போதையில் இருப்பவனிடம் எப்போது பேசியும் பயனில்லை என்பதால் எதுவாகினும் அதிரன் வந்த பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று மனத்தில் கூறிக்கொண்டவள் முதலில் அவனை இங்கிருந்து அப்புறப்படுத்தினால் போதும் என்று முடிவெடுத்தாள். நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளனா உங்க அதிகாரம் எல்லாம் இந்த வீட்டு ஹோலோட தான் இருக்கணும் மிஸ்டர். ஃபர்ஸ்ட் ரூமை விட்டு வெளியில போங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும். அதெல்லாம் போறேன், செலவுக்கு ஒரு 50,000 பணம் தான் கொடு என்று ஏதோ கொடுத்து வைத்த மாதிரி கேட்க அவள் அதிர்ந்துதான் போனாள். குடும்பத்துக்கே உழைத்து கொட்டும் தன் கணவனே ஒரு நாளில் 50,000 செலவு வைத்துக் கொள்வது இல்லை. அப்படி இருக்க வெட்டி மாப்பிள்ளை அவனுக்கு 50,000 செலவாமா? நிச்சயம் இது நல்ல விஷயத்திற்கான செலவு இல்லை என்பது புரிந்து போக தான் இருக்கும் இடத்தில் அவன் நிழல்படுவதையே அருவருப்பாக உணர்ந்தவள் அவனை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதிலேயே குறியானாள். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, முதல்ல வெளியில போங்க. ஏன் உங்ககிட்ட இல்லாம? லட்சத்துல உழைக்கிற புருஷன் இருக்கான், அதோட இப்போதான் வளைகாப்பு முடிஞ்சிருக்கு. அதுல சேர்ந்த பணம்லாம் இருக்கணுமே. அதோ அந்த பூட்டி இருக்க லாக்கர்ல தான் இருக்கு எல்லாம். அந்த சாவி தான் தேடினேன், கிடைக்கல. பரவாயில்ல, நீயே வந்துட்டே, வா வந்து எடுத்துக்கொடு. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. அதில் பணம்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதோட கீ கூட அவர்கிட்ட தான் இருக்கும். என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. தகவல் போதுன்னா கிளம்புங்க. ஏன் உன் புருஷன் உன்கிட்ட பணம் கொடுக்காம இருக்கான்?
ஒருவேளை புதுசா எவ்வளவு வச்சிருக்கானோ என்னவோ, அவகிட்ட தான் பணம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கானோ. சரி, அவ யாருன்னு சொல்லு, நான் போய் அவகிட்ட கேக்குறேன். தனக்கு காசு வராதோ என்று வாயில் வந்த வார்த்தைகளை வீச அதிரனை பேசியதும் ஆருத்ராவுக்கு பொறுமை காற்றோடு கடந்து போனது. என் புருஷனை பேசுற அளவு உனக்கு அவ்வளோ திமிராக்கி போச்சா? ₹1 சம்பாதிக்க வக்கு இல்லாம அவர் உழைச்சு போடுறதுல உடம்ப வளர்த்துட்டு அவரே தப்பா பேசுற. உனக்கு இப்போ அவர் யாரை வச்சிருக்காருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? இரு, அவர்கிட்டே கேட்டு சொல்றேன் பாரு, அவ யாருன்னு என்றபடி மொபைலில் ஆதரனை அழைக்க போக எட்டி அவளிடம் இருந்த மொபைலை பிடுங்கிக் கொண்டான் தனசேகர். அவன் செயலில் இன்னுமே அதிர்ந்தவள் இனியும் இங்கே நிற்பது தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று தாமதமாக புரிந்து கொண்டவள் கீழே இறங்கி மாமியாரின் அறைக்கு சென்றாள். அங்கே அம்பிகாவிடம் புவனேஸ்வரி ஹத்ரனுக்கு லண்டன் செல்ல வாய்ப்பு வந்திருப்பதாகவும் ஆனால் குழந்தை பிறக்க இருப்பதால் செல்லவில்லை என்று முடிவெடுத்தது. அது சம்பந்தமாக தான் இந்த பயணம் என்று ஆதித்தனிடம் மட்டும் சொல்லி சென்றதை சொன்னார். அதற்கு அம்பிகா, இவனுக்கு என்னமா கிறுக்கு முத்தி போச்சா? ஏதோ உலகத்துல இவனுக்கு மட்டும்தான் குழந்தை பிறக்க போற மாதிரி ரொம்ப தான் சீன் போடுறான். இப்படி லட்டு மாதிரி லண்டன் போற வாய்ப்பு கிடைச்சோம், அதை வேணாங்கிறான். சே, உருப்படாத புருஷனை வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை புள்ளையை பெத்து வச்சிருக்கேன்னு என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேன்றான். எல்லாம் அவளை சொல்லணும், நல்லா மயக்க வச்சிருக்கா அவனை. ஆமா, நீ ஒன்று கவனிச்சியா? அவ இங்க வந்த அடுத்த மாசமே முழுகாம இருக்கான்னு சொன்னால. எனக்கு என்னமோ டவுட்டுமா, இவ மாசமாகிட்டு தான் கல்யாணமே பண்ணாலோன்னு. அடுத்தவர் அந்தரங்கத்தை நாகரிகமே இன்றி பேச வழக்கம் போல் புவனேஸ்வரி மகள் பேசும் இதற்கும் தடை சொல்லாது கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த தைரியத்தில் அவளும் பேசிக்கொண்டே போனாள். செஞ்சாலும் செஞ்சிருப்பா, யாரு கண்டா? அந்த புள்ள கூட யாரோ. அடுத்து அவள் சொல்ல போவது உணர்ந்து ஆருத்ரா நிறுத்தடி என்று கத்தியிருந்தாள். அதில் தெரிந்த ஆவேசத்தில் புவனேஸ்வரியை அதிர்ந்து எழுந்து நின்று விட்டார். இவள் எப்போது வந்தாள் என மேல் மூச்சு வாங்க அவர்கள் முன் நின்றவள். ச்சே, நீயும் ஒரு பொம்பளையா? அதுவும் ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரியா பேசுற நீ? சி என்றவள் புவனேஸ்வரியை பார்த்து, நீங்க மட்டும் என்ன யோக்கியம்? நான் போய் இப்படி எங்க அம்மா கிட்ட பேசியிருந்தனா இந்த நேரம் என் 2 பல்லும் கீழே விழுந்திருக்கும். ஆனா அவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்குற நீங்களும் ஒரு தாய் தானே நினைக்கும் போது தூ. அவள் தன் முகத்திலே காரி உமிழ்ந்ததை போல் இருந்தது புவனேஸ்வரிக்கு. அம்பிகா பேசியதும் தவறு, அதற்கு அவர் மௌனம் காத்ததும் தவறுதான் என்பது தெரியும். ஆனாலும் நர்மதாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து அவள் செட்டில் ஆகிவிட அம்பிகாவுக்கு இப்படி ஒன்றுக்குமே உதவாத புருஷன் அமைந்து பிறந்ததுமே பெண் பிள்ளையாக போக அவளுக்கு என்றுமே அதிக சலுகைதான் அவரிடம். வாழ்க்கை சரியாக அமையாத தன் பிள்ளையை தானாவது மகிழ்வாய் வைத்திருப்போம் என்று வந்த தாய் பாசம். ஆனால் அது மற்றவர்களை குத்தி கிழிப்பது நியாயம் இல்லையே. ஹேய், என்ன எங்க அம்மாவே மரியாதை இல்லாம பேசுற? ஹத்ரன் கிட்ட சொன்னா என்ன கதி அவ தெரியுமா? அம்பி எகிரி கொண்டு வந்தாள். அதேதான் நானும் கேட்கிறேன், நீங்க பேசுறத நான் அவர்கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமா என்று திருப்பி கேட்க என்ன ஆகும் என்று புவனேஸ்வரிக்கு தெரியுமே. பிறக்கும் முன்னையே குழந்தை மேல் உயிராயிருப்பவன் அதன் பிறப்பையே தவறாக பேசினாள். அதனால் அவளிடம் தனிந்து பேசினார். இதை பாரு மாருத்ரா, அவ ஏதோ புத்தி இல்லாம அப்படி பேசிட்டா. அவளுக்காக நான் வேணா மன்னிப்பு கேட்கிறேன். இனி அவ இப்படி பேசாமலும் பாத்துக்கிறேன். நீ இதை அது வரைக்கும் கொண்டு போகாதமா. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் இல்லையாமா? இது இப்போதான் தெரியுது. இந்த சின்ன பிரச்சனைக்காக அக்கா தம்பிக்குள்ள பிரச்சனை வேணாமா என்று கெஞ்சினார். சரியத்த, உங்க மற்ற பிள்ளைங்க எல்லாரையும் விட இவங்க மட்டும் ஏன் இவ்வளவு கேவலமான புத்தியோடு இருக்காங்க? ஒருவேளை இவளை நீங்க உங்க மற்ற பிள்ளைங்க அப்பாக்கு பெத்துக்கலையோ? நக்கலாக வந்த ஆருத்ராவின் கேள்வியில் புவனேஸ்வரி கண்கள் சிவந்தவர். ஆருத்ரா என்று உச்சஸ்தாயில் கத்தியிருந்தார். உடன் அம்பியும் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாள். இதுக்கு போய் ஏத்த உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது? இப்போ கொஞ்சம் முன்னாடிதான் குழந்தைக்கு அப்பா வேறன்னு சொல்றதெல்லாம் சின்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க என்று அவளின் இந்த கிடுக்குப்பிடி கேள்வி எதிர்கொள்ள முடியாது அவர் திணறினார். ஆருத்ரா மேலும் பேசினாள். சாரி அத்தை, எப்பவும் போல உங்க பொண்ணு பேச அதை நீங்க அனுமதிக்க, அது எல்லாத்தையும் கேட்டு அது அமைதியா கிடக்கணும்னு எல்லாம் இந்த தடவை என்னால முடியாது. இன்னும் ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டில் இருக்க முடியாது. அவர் வரட்டும், வந்து இதுக்கு ஒரு முடிவெடுக்கட்டும். அது வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டிலே இருக்கேன். முடிவாய் உரைத்துவிட்டு கையிலே பணம் பர்ஸ் எதுவும் இன்றியே ஒரு வேகத்தில் வெளிவாசல் நோக்கி அவள் நகர. அம்மா, நீ ஏமா இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? அதி வரட்டும், இவரை நம்ம ஒரு கை பார்த்துடலாம் என்று அம்பிகா சொல்ல, வாய மூடு அம்பி, உன்னாலதான் இது எல்லாமே
என்று அவளை கடிந்தவர், நீ இங்கே இரு, வெளியே வந்துடவே செய்யாத. நான் அவளை எப்படியாச்சும் போக விடாம தடுக்கிறேன் என்று அம்பிகாவை அங்கேயே நிற்க கட்டளையிட்டவர் ஆருத்ரா பின்னே ஓடினார். வாசலில் அப்போதுதான் வந்தவரை லாபம் என்று ஆருத்ராவின் மொபைலை பதுக்கிக் கொண்டு போய்க் கொண்டிருந்த தனசேகர் மாமியார் ஆருத்ராவை அழைத்துக் கொண்டு அவள் பின்னே வருவது கண்டு கதவு நிலை அருகே நின்று விட்டான். தன் தள்ளாட்டம் நடையில் தெரிந்துவிடுமே என்று. நில்லுமா ஆருத்ரா, எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்சம் மெதுவா நடமா, வயிற்றுல குழந்தை வேற இருக்கா என்று அவர் சொல்ல குழந்தைக்காக வேகத்தை குறைத்தவள் ஆனால் நடிகை நிறுத்தவில்லை. மாமியார் கூறியவை தனசேகர் அடித்திருந்த போதையில் அரைக்குறையாக காதல் விழுந்தது. உள்ளே ஆருத்ரா தன்னிடம் மரியாதை கெட்டத்தனமாக நடந்து கொண்டதை மனதில் வைத்து, இருட்டி உனக்கு இருக்கு என்று மனதில் நினைத்தவன் கர்ப்பிணி பின் என்றும் பாராமல் அந்த பாவத்தை செய்ய துணிந்தான். போதையும் வன்மமும் அவனை மிருகமாக்கியது. அத்தை இருங்கத்தா, இவ்வளவு நான் பிடிச்சு வைக்கிறேன் என்று ஏதோ அவருக்கு உதவுவது போல சொல்லி வேண்டுமென்றே கையை பிடித்து இழுத்த வாசல் படிகளில் கீழே தள்ள அலறியது என்னவோ புவனேஸ்வரி. ஆருத்ரா நடந்த நிகழ்வின் தாக்கத்தில் அதிர்ந்து நின்று விட்டாள். ஏன் தனசேகர் கூட இதை எதிர்பார்க்கவில்லை. புவனேஸ்வரி குழந்தையை பற்றி சொன்னதும் நடையை நிதானப்படுத்தி ஆருத்ரா நடக்க வேக நடையில் அவளை பிடித்து விட்ட புவனேஸ்வரி அவளுக்கு முன்னால் வந்தது போதில் நின்ற தனசேகருக்கு தெரியாது போய்விட்டது. ஆருத்ரா என எண்ணி அவரை இழுத்து தள்ளிவிட்டதில் புவனேஸ்வரி கதவு நிலையில் மோதி வாசல் படிகளில் கால் மடக்கி விழுந்தவர் வழி தாளாது அலறினார். தாயின் திட்டிலும் நீ செல்வதால் எனக்கு பாதிப்பும் இல்லை, அதை குறித்து அதீட மச்சமும் இல்லை என்று ஆருத்ராக்கு காட்ட அறையிலேயே தங்கிவிட்ட அம்பிகா தாயின் அலறலில் அடுத்து பிடித்து ஓடி வந்தாள். தாய் நிலை கண்டு தானும் அலறிக்கொண்டு அம்பிகா தாயை மடியில் தாங்கும் வரை ஆருத்ரா அசையவில்லை. அம்பிகாவை கண்டதும் சேகரும் ஐயோ அத்தை அத்தை என்று அவர்கள் அருகில் அமர்ந்து பாசாங்கு செய்து கொண்டிருந்தான். ஆருத்ராக்கு ஏற்பட்ட திடீர் அதிர்ச்சியில் வியர்த்து கொண்டு வந்தது. எங்கே மயங்கி விடுவோமோ என்ற அச்சத்தில் தன்னை பாடுபட்டு நிலைநிறுத்தி கொண்டு இருக்கும் போதுதான் அம்பிகா, அடியே இப்படி அநியாயமா எங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டியடி, ஐயோ காலை பிடிச்சு கதறாங்களே, அவங்க காலுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, எங்க அம்மாவுக்கு இப்படி பண்ண உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டி என்று வெறியில் கத்தியவள் கணவனிடம், எனக்கு எந்திரிச்சு போய் முதல்ல அவ காலை விடுங்க என்று கூறிவிட்டு உள்ளே ஓடினாள் ஆம்புலன்ஸை அழைக்க மொபைல் தேடி. ஆருத்ரா ஏற்கனவே இருந்த நிலை போதாது என்று அம்பிகாவின் இந்த குற்றச்சாட்டும் சேர அதை மறுத்து கூறக்கூட தெம்பின்றி நின்றவளுக்கு சேகர் தன்னை பார்த்து எழுந்து வருவது தெரிய சட்டென திடம் பெற்றாள். இவன் சற்று முன் தனக்கு செய்ய இருந்த பாதகம், ஐயோ தான் மட்டும் விழுந்திருந்தாள் என்று தன் மேடிட்ட வயிற்றை தடவி பார்த்தவளுக்கு என் குழந்தை என்ற எண்ணம் வரவும் மற்றது அனைத்தும் மறந்தாள். மாமியாரை காப்பாற்ற அவர் மகள் இங்கேதான் இருக்கிறாள், ஆனால் என் குழந்தையை காப்பாற்ற நான் மட்டும் தானே உள்ளேன். குழந்தைக்கு ஏதும் என்றால் அதனுக்கு என்ன பதில் சொல்வேன்? எல்லாம் நொடியில் நினைத்து பார்த்தவள் அங்கே தாமதிக்க விரும்பாது சமையலறை பக்கம் வெளி செல்லும் வழி பார்த்து விரைந்து நடந்து சென்றவள் நடந்தே பல மைல் கடந்து வந்துவிட்ட பின் தான் பிள்ளை வயிற்றுடன் உயிரை கையில் பிடித்தபடி ஓடி வந்த களைப்புணர்ந்து ஒரு இடத்தில் மூச்சு வாங்கி அமர்ந்து விட்டாள். அந்த நொடியிலும் பெண்ணுக்கு அவள் கணவன் நினைவுதான். கருவுற்ற காலம் தொட்டு அவள் தனியே வெளியில் செல்வதை அனுமதிக்க மாட்டான். மீறி அவள் சென்றால் அவ்வளவுதான், முறைப்பிலேயே அவளை பஸ்வம் செய்து விடுவான். இன்றானால் தாக்கத்தில் எடுத்த பணத்தை கூட குடிக்க முடியாமல் நான் வறண்டு காலில் செருப்பு கூட இன்றி நடந்து வந்ததில் வெந்து போயிருந்த தன் பாதத்தை பார்த்தவள் மனதில் அதிரன் பெயரை சொல்லி சொல்லி அவனை அழைத்து கொண்டே குமரி எழுதாள். அதன் பிரதிபலிப்பாய் அவள் விழிகளிலும் நீரறிவின் இல்லாது ஓட அந்த வழி வந்த ஒரு ஆட்டோ ஓட்டும் பெண் இவளின் கலைந்த தோற்றம் கண்டு இறங்கி உதவ முன்வந்தாள். அந்த நேரம் தன்னை காக்க கடவுளாய் அந்த பெண்ணை அனுப்பி வைத்ததா எண்ணவில்லை அவள். தன் கணவனின் காதலும் சதா தன்னை காக்கும் அவனின் எண்ணங்களின் நேர்மறை சக்தியும் அவளை தன்னிடம் அனுப்பி வைத்ததாக எண்ணியவள் அவளுக்கு நன்றியை விடிகளால் மொழிந்தவள். அவளிடம் தாய் வீட்டு முகவரியை சொல்லிவிட்டு அங்கே செல்லும் வரை அதன் வந்துவிட்டால் அவளிடம் பேசினால் எல்லாம் சரியாகிவிடும் என்று தனக்கும் தன் வயிற்றில் இருக்கும் சிசுவுக்கும் ஆறுதல் கூறியபடியே சென்றாள். தாய் வீடு சென்ற பெண் அவர்கள் எவ்வளவு அழுத்தி கேட்டும் அதனிடம் விஷயம் சொல்லாமல் அவர்களுக்கும் சொல்ல விருப்பமின்றி மழுப்பிக் கொண்டே இருந்தாள். அது தவறு இவள் மேல் தானோ என்ற பிம்பத்தை பிறர் மத்தியில் உருவாக்கிவிட்டது. ஆனால் அவள் தன் இரட்சகனாக யாரை நம்பி அவன் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாளோ வந்த அதிரன் தலைமறைவாகியது. அவன் தன்னை காணவும் விரும்பாது லண்டன் செல்ல இருப்பது, தாய் அனுமதித்தால் மீண்டும் இங்கே வருவது என்ற விஷயங்கள் எல்லாம் ஜீவா மூலம் கேட்டு என் அதிரனா எப்படி என்று நம்ப மறுத்தது ஆருத்ரா மனம். இதில் மாமியாரின் செயல் அவளை மிகவும் பாதித்தது.
தவறு தன்மேல் இல்லை என்பது தெரிந்தும் இப்படி தன்னை ஏய்த்து விட்டாரே என்று. அவரை முதலில் எதிர்த்து பேசியதே அன்றுதான் எனும் போது தான் என்ன செய்தேன் என்று தனக்கு இந்த தண்டனையை அளித்தார் என்று எண்ணி எண்ணி மாய்ந்து போனாள். ஜீவா தகவல் சொல்லிவிட்டு என்ன நடந்தது என்று கேட்டதற்கு அவள் எந்த பதிலும் தரவில்லை. அவன் இந்த கேள்வியை கேட்கவா அவள் காத்திருந்தாள்? தன்னவன் கேட்பான், அவன் தோள் சாய்ந்து தன் வழிகளை வேதனைகளை தீர்க்கலாம் என்றல்லவா தவம் இருந்தாள் அவள். அது முடியாது போன போது மற்றவரிடம் தன் நிலை பகர மனம் இடம் தரவில்லை. இதில் வீட்டில் தாயின் நச்சரிப்பு கூடிக்கொண்டே போனது. வீட்டில் மாமியார் நாத்தனாரோடு சிறு சண்டை, அதனால் கிளம்பி வந்து விட்டேன் என்று சொல்லி சமாளித்து வைத்திருந்தாள். இரு வீட்டுக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்திருந்தால் மீனாட்சி அவரை புவனேஸ்வரிடம் பேசியிருப்பார். அதுவும் இயலா தன் நிலையை நொந்து இவளை தான் போன இடத்தில் பொருத்தி வளர அளவு அடக்கமில்லை என்று திட்டி தீர்த்து கொண்டிருந்தார். ஷரமியும் அந்த சமயம் இரண்டாவது மகனின் முடியெடுக்க என்று திருப்பதி சென்று பின் அப்படியே மகனின் விடுமுறையை அருளின் தாய் வீட்டில் கழிக்க என்று சென்று இருக்க, அவளிடமும் எதையும் சொல்லி அவள் மகிழ்வையும் கெடுக்க விருப்பமின்றி இருந்தனர் அவள் வீட்டினர். அதை சொன்னதும் ஆருத்ராதான். இறுதியாக அதிரன் தனக்கு இந்த நேரம் ஃப்ளைட் என்று வீட்டினரிடம் சொல்லிவிட்டு ஜீவாவை மட்டும் உடன் அழைத்துக் கொண்டு ஏர்போர்ட் செல்ல ஜீவா அதிரன் அறியாத ஆருத்ராக்கு தகவல் சொன்னான். ஆருத்ராக்கு மடமே விட்டு போனது. அவனின் இந்த நியாயமற்ற கோபத்தில் இருந்தும் அவனிடம் தனக்கு என்ன ஏகோ என்று வீட்டினர் யாருக்கும் தெரியாது ஒரு டாக்ஸி அழைத்து ஏர்போர்ட் வந்தவள் கண்டது போர்டிங் எல்லாம் முடிந்து உள்ளே செல்ல இருந்த அதிரனின் முதுகைதான். மூச்சு வாங்க தன் வயிற்றில் கை வைத்து கொண்டு வந்து கம்பியினை பிடித்து சற்று மூச்சு வாங்க ஜீவா இவளை கண்டுவிட்டு அண்ணி என்று இவளிடம் வந்து நின்றான். அவளோ அவனை சட்டை செய்யாது தன்னை விட்டு நீங்கி செல்லும் அதிரனையே வெளியகலாது நோக்கியவளாய் அது அதிரன் என்று அழைத்தாள். தன் மொத்த நேசத்தையும் ஏக்கத்தையும் குரலில் தேக்கி. அதற்கு பிரதிபலிப்பாக ஒரு நொடிதான் நின்றது அதிரனின் கால்கள். பின் நடையை தொடர்ந்து முன்னோக்கி சென்றே விட்டான் அவன். அவன் செயலில் ஆருத்ராவிற்கு அழுகையெல்லாம் வரவில்லை. விக்கித்து நின்றவள் கால்கள் தள்ளாட அங்கேயே அமர்ந்து விட்டால் செய்வதறியாது. அதன் பின் ஜீவாதான் அதிரன் சொல்லி சென்றதால் தாயிடம் அவள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் மன்னித்து தலையசைத்தால்தான் தனது வாழ்வு ஆருத்ராவுடன் என்றும் இன்னும் எத்தனையோ அவன் சொன்னான் என்று ஜீவா சொல்லிக்கொண்டே போக அவையெல்லாம் அவள் செவிவழி சென்றாலும் மனம் அதை தன்னிடத்தில் பதித்து கொள்ள மறுக்க அவள் விழி அதிரன் நின்று விட்டு சென்ற வெற்றிடத்தை வரித்தது. கண்ணீரின் துளி விடுதலை கேட்கிறதே, தரவா உயிரே. அவள் நிலை ஜீவாவுக்கு பயத்தை தர ஷர்மிக்கு அளித்து விபரம் சொன்னான். ஏற்கனவே இன்று தாய் வீடு வந்த போது விபரம் அறிந்தவள். இந்த நேரத்தில் ஆருத்ராவை தனியே செல்ல அனுமதித்த தாய் தந்தை இருவரையும் ஒரு சேர வாங்கென்று வாங்கிவிட்டு அவளுக்கு அழைப்பு விடுக்க கையில் மொபைலை எடுத்த சமயம் ஜீவாவின் அழைப்பு வர வந்த கோபத்தில் ஜீவாவை போனிலேயே காய்ச்சிவிட்டு ஏர்போர்ட் வந்தவள். கேட்ட எந்த கேள்விக்கும் ஆருத்ரா பதில் சொல்லவில்லை. கேட்க வேண்டியவன் கேட்கவில்லையே. அன்று அமைதியாகி தன் வட்டத்தில் சுருண்டு போனவள். சரளமான பேச்சையெல்லாம் இசையிடமும் தமக்கையின் மகன்களிடமும் மட்டும்தான். முத்தரசன் மகள் வாழ்க்கை முடித்ததே என்று மனதில் புலம்பினார் என்றால் மீனாட்சி வாய்விட்டே புலம்பினார். இதைத் தொடர்ந்து கேட்க பிடிக்காமலும் இப்படியே இருப்பது சரியல்ல என்று எண்ணி இசை பிறந்த 6 மாதத்திலேயே வேலைக்கு செல்வேன் என்று அடம் பிடிக்க மீனாட்சி இசையை கருத்திற்கொண்டு இப்போது வேண்டாம் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேளாத அடம் பிடித்தாள். அடுத்த ஒரு வாரத்தில் தான் வேலை செய்து ஓய்வு பெற்ற அதே கம்பெனியில் மகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தார் முத்தரசன். அதன் பின் அவள் வாழ்க்கை வேலை வீடு இசை என்று ஆகி போனது. 6 வருடமும் ஓடிப்போனது. ஆனால் ஒரு முறை கூட புவனேஸ்வரியை சந்தித்து பேச மட்டும் முயலவே இல்லை அவள். மௌனம் 18. இன்ஸ்பெக்டர் கேட்ட விஷயத்தை சொல்லத் தொடங்கிய ஆருத்ரா அந்த நாளுக்கே சென்று விட்டது போல் இருந்ததில் தன் உணர்வின்றி பலதையும் வெளியில் சொல்லியிருந்தாள். இது நாள் வரை மௌனமாய் இருந்தவள் தன் மௌனம் துறந்ததில் அந்த இடமே மௌனித்திருந்தது. ஆனால் அதிரன் மனம் மட்டும் ஊளைகலனாய் குதித்துக் கொண்டிருந்தது. பாதி ரௌத்திரத்தில் என்றால் பாதி தன்னவளின் அன்றைய நிராதரவான நிலையை எண்ணி பெருகிய வழியில் அவன் மனம் கொண்ட இறுக்கம் அவன் முகத்திலும் தெரிய கைகளை கோர்த்து நெறித்தவன். பார்வை தன் கைகளை தாண்டி யாரையும் நோக்கவில்லை. காரணம், தன் உறவுகளை பார்க்க விருப்பமில்லை. ஆருத்ராவை பார்க்க தகுதியே இல்லை என நம்பினான். மாபெரும் தவறு தன் பக்கம் மட்டுமே இருக்க, ஏன் பாவம் என்று கூட சொல்லலாமே. தவறு சிறிதளவேனும் என் ருத்ரா மேல் இல்லாத போது, வயிற்றில் குழந்தை இருக்கும் போது அவளை விட்டு சென்ற பாவினான்.
அதை நினைக்கவே அவளது நெஞ்சமெல்லாம் வலித்தது. புவனேஸ்வரி மகனை தான் பெரும் தவிப்பாய் பார்த்து கொண்டிருந்தார். இதை என்றும் அதியிடம் சொல்லாதே என்று அதி லண்டன் சென்ற அடுத்த மாதம் தான் ஹாஸ்பிட்டலில் கால் பரிசோதிக்க சென்றபோது செக்கப்பிற்கு மருத்துவமனை வந்த ஆருத்ராவிடம் சத்தியம் கேட்டபோது தன் முகத்தை கூட பாராது வெளியே சென்றது இப்போது இப்படி சொல்லதானா என்று எண்ணி குமைந்து போனார். எப்போதும் தவறு அவள் மேல்தான் என்ற எண்ணம் அவருக்கு. இனி மகன் தன்னை பார்க்கும் பார்வை என்று அதை நினைக்கத்தான் அவனை பெற்ற வயிற்றில் அமிலம் சுரந்தது அவருக்கு. இன்ஸ்பெக்டருக்கு அவள் பேச்சில் இருந்து அவள் மொபைல் அம்பிகாவின் கணவன் கையில் தான் இறுதியாக இருந்தது என்பதும் அவன் தான் இதை செய்திருப்பான் என்றும் அவள் கூறுவது புரிய வரவே. இப்போ என்ன சொல்றீங்க? இத பண்ணதே அதனோட அக்கா ஹஸ்பண்ட் தான் சொல்றீங்களா என்று கேட்கவும் அவளுக்கு முந்தி அம்பிகா, ஐயோ சார், இவ பழைய பழி உணர்ச்சியில ஏன் புருஷனை மாட்டிவிட பாக்குறா சார் என்று ஆரம்பிக்க அவளை நிறுத்தினார் அவர். வாய கொஞ்சம் மூடுறீங்களா? உங்களோட கேள்வி கேட்கும் போது மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். இப்போ ஏன் கேள்வி அவங்க கிட்ட என்று கடுமையாக அவளை எச்சரித்தார். நீங்க சொல்லுங்க ஆருத்ரா. தன் புருஷனை நல்ல ஆத்மா என்று சொன்ன அம்பியை அல்பமாய் பார்த்த ஆருத்ரா இன்ஸ்பெக்டரிடம், எனக்கு ஷோரா சொல்ல முடியும் சார். லாஸ்டா அவங்க கையில தான் என் மொபைல் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு காலையில என்னோட அதே நம்பர்ல இருந்து எங்க ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஃபேக் கால் வந்திருக்கு. அவங்க கிட்ட ஆல்ரெடி என்னோட நம்பர் சேவ்ல இருந்ததால இது ஆருத்ரா நம்பர் தானே, நீங்க யார் பேசுறதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த பக்கம் பேச்சு தடுமாறி பயத்துல சேகர்னு அப்படியே கூப்பிட சத்தத்தோட கால் கட் ஆகியிருக்கு சார். அவங்க காலையில இதை பத்தி என்கிட்ட கால் பண்ணி சொன்னதும் ஒர்க் முடிஞ்சு ஈவினிங் போலீஸ் ஸ்டேஷன் வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இங்க இவங்கள போலீஸ் விசாரிக்காங்கன்னு மாமா சொல்லவும் இதுக்காக தான் இருக்குமோன்னு கெஸ் பண்ணதால இங்க வந்துட்டேன். நம்ப தகுந்த ஆதாரமாக அவள் வாக்குமூலம் இருக்க கேட்டுக்கொண்டவர் கான்ஸ்டபிளிடம், அவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் வைஃப் கிட்ட கேட்டு கரெக்ட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு எழுந்தார். சார், சேகர் என்ற பேர்ல எத்தனை பேர் இருப்பாங்க? அவர் அப்படி இல்ல சார். அவர் ஊதாரி தான். ஆனா இப்படி ஏமாதெல்லாம் மாட்டார் சார். ரொம்ப நல்லவர் சார். இவதான் எல்லார்கிட்டவும் பணத்தை ஏமாத்திருப்பா என்று அப்போதும் அடங்காது ஆவேசமாய் கத்தினாள் அம்பி. இந்தா சும்மா நிறுத்துமா, முதல்ல உன் புருஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடு. அப்புறம் நாங்க அந்த நல்லவர் விசாரிச்சு அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரிஞ்சுக்கிறோம் என்றவர் கான்ஸ்டபிளை பார்க்க அவரும் அவளிடம் விவரங்களை சேகரித்தார். இன்ஸ்பெக்டர் ஆருத்ராவிடம், இந்த கேஸ்க்கு தேவையில்லாததான், பட் கேட்கணும்னு தோணுது. ப்ராப்பரா டிவோர்ஸ் கூட தராம உங்களுக்கு ஒரு தகவல் கூட சொல்லாம நாட்டை விட்டே போன இவர் மேல நீங்க நினைச்ச கேஸ் கொடுத்துருக்கலாமே. குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு ஏன் நீங்க அதை பண்ணல? இன்ஸ்பெக்டரின் இந்த கேள்வியில் அதிரன் தன்னை முச்சந்தியில் நிற்க வைத்து யாரோ முன்பின் தெரியாத ஒருவன் செருப்பால் அடித்தது போல உணர்ந்தவன் மனதாலும் உடலாலும் கூனி குறுகி போனான். அப்படி கேஸ் போடுற அளவுக்கு அவர் குழந்தையோட பொறுப்பை மொத்தமா தட்டி கழிக்கல சார். வேணான்னு விட்டுட்டு போனாலும் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவர்கிட்ட இருந்து மாசம் ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் சார். ஆனால் நான் தான் அதை யூஸ் பண்ணிக்க விரும்பாம அதை அப்படியே அவர் தம்பி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். 6 வருஷமும் இது தவறாம நடந்திருக்கு சார். அதனால அவங்க மேல வீணான குற்றச்சாட்டை வைக்க நான் விரும்பல. குற்றவாளியின் மேல் குற்றம் சுமத்த விரும்பவில்லையாம். அநியாயத்திலும் நியாயம் தேடி பார்க்கும் அவள் எங்கே? நியாயத்தின் நிழல் கூட அண்டாத நான் எங்கே என்று அவளையே பார்த்திருந்தான் அதிரன். இன்ஸ்பெக்டர் ஜீவாவை சந்தேகமாக பார்த்தார். ஒருவேளை முழு பணத்தையும் இவன் தான் நாட்டையே போட்டானோ? இந்த கேஸில் கூட போனை வைத்து பணம் பறிப்பதும் இவன் தானோ என்பது போல இருந்த அவர் பார்வையில் அரண்டவன். சார், அண்ணி அக்கௌண்ட்டுக்கு போடுற பணத்தை அன்னைக்கு நான் இசை பேர்ல, அதான் அண்ணா குழந்தை பேர்ல டெபாசிட் பண்ணிடுவேன். அதே நேரம் அண்ணனுக்கு எப்படினாலும் அவங்க அவங்க தாட் இருக்கணும்னு அவங்க பணம் வேணான்னு திரும்ப அனுப்பினதான் நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல சார். சொன்னவன் தன் மொபைல்ல பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் இசையின் பேரில் மாதம் போட்டு வரும் சேமிப்பு பற்றிய விவரங்களை காட்டினான். வாங்கி பார்த்தவர் அவன் மீது தவறு இல்லை என்று உணர்ந்து கொண்டார். கான்ஸ்டபிள் விவரம் வாங்கியாயிற்று என்றவும் அதரனிடமும் ஆருத்ராவிடமும் சில ஃபார்மாலிட்டிகளுக்கு சைன் வாங்கிக் கொண்டவர். இருவரையும் வெளியூர் எங்கும் செல்லக்கூடாது என்று கூப்பிட்டவுடன் ஸ்டேஷன் வர வேண்டும் என்று கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு அவர்கள் கிளம்பினார்கள். அவர்கள் அகலவே அம்பிகா ஓ என்று கதறி ஆள ஆரம்பித்தாள். அம்மா என்று தாயை கட்டிக்கொண்டு தேம்பும் அவளை பரிதாபம் பார்க்க புவனேஸ்வரி அன்று அங்கு யாரும் இல்லை. இனி எப்படிமா வெளியே நான் தலை காட்டுவேன்? ஐயோ கவி, நாளைக்கு வெளியே விஷயம் கசிஞ்சா அவ எப்படிமா படிக்க போவா?
என்று சொல்லி சொல்லி அழ புவனேஸ்வரியும் கலங்கி போனார். அவர் அதிரனை பார்த்தார். அவன் கேட்டறிந்து கொண்ட விடயங்களில் தன்னையே வெறுத்து அமர்ந்திருக்கையில் பின் எங்கிருந்து அம்பிகாவின் பிரச்சனையை தீர்க்க? அதனால் ஜீவாவிடம், ஜீவா, மாப்பிள்ளை இதுல இருந்து மீட்க ஏதாச்சும் பண்ண முடியுமா? கவி பாவம்பா என்று கவியின் பால் அவன் வைத்துள்ள அன்பை உபயோகப்படுத்திக் கொள்ள நினைத்தார் அவர். ஏமா கவி பாவம்? அவங்க அப்பா கூட இல்லாம இருப்பானா? அப்ப ஏமா நீங்க வயிற்றுக்குள்ள இருந்த இசைக்கு பாவம் பார்க்கல? அவ பிறந்து 6 வயசு வர வரைக்கும் கூட அவளை பாவம் பார்க்கவே இல்லையே. அதிரடியாய் அதரனிடம் இருந்து வந்த கேள்வியில் பதிலின்றி தடுமாறினார் புவனேஸ்வரி. அவனை அவர் பார்த்திருக்க, அவரை பார்த்திருந்த அவன் கண்களிலோ நம்பிய உறவுகளால் ஏமாற்றப்பட்ட வெறுமை. அப்போதும் புவனேஸ்வரி தன் மகன் மனதில் கீழிறங்க விரும்பாதவராய், அன்னைக்கு மாப்பிள்ளை அம்பிகா ஆம்புலன்ஸ் கூப்பிட போன அப்புறம் என்கிட்ட அழுதாருடா. நான் தான் இதை பண்ணதுன்னு தெரிய வந்தா அது என்னை அடிச்சே கொன்னுடுவான்னு. அத்தோட என்னோட சேர்த்து அம்பியை இந்த வீட்டுக்குள்ள கூட அனுமதிக்க மாட்டான். இதே தப்பு பண்ணது அவன் மனைவினா கொஞ்ச நாள்ல கோபம் போயிடும். இதை அப்படியே விட்டுடுங்க அத்தனை கெஞ்சினாருடா. நானும் முதல்ல யோசிச்சேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல நீர் ஆருத்ரா மேல அவ்வளோ கோபம் காட்டினதை பார்த்து பயந்துட்டேன். ஆனா குழந்தை பிறக்க முன்னாடியே ஒரு நாள் ஆருத்ரா கிட்ட கேட்டேன், ஆதி, நீ உண்மையை யாருக்கிட்டவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு, நான் இப்பவே உன்னை அதி கூட சேர்த்து வைக்கிறேன்னு. ஆனா அவ என்னை மதிக்க கூட இல்ல. அவ மட்டும் நம்ம குடும்பத்தானேன்னு அன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா அன்னைக்கு எந்த சிக்கலும் இல்லாம உன் கூட அவ உறவு சுமூகமாயிருக்கும். ஏன் இன்னைக்கு கூட போன் தொலைஞ்சு போச்சுன்னு மட்டும் சொல்லியிருக்கலாமே. அவர் தானே உறுதியா தெரியாமலே வேறொன்னே தானே மாப்பிள்ளைய மாட்டி விட்டா என வெறுமையாய் முடிக்க, அதை விட அதீத வெறுப்பாய் தாயை நோக்கினான் அதிரன். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க மாப்பிள்ளைய காட்டி கொடுக்காம இருந்தா அவர் இன்னும் பல பேரோட தற்கொலைக்கு காரணமா இருந்திருப்பாரு. அண்ணி அந்த புண்ணியம் எல்லாம் உங்க பேத்தி கவிக்கு கிடைக்காம பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஜீவா இப்படி கேட்டான். ஜீவாவை விக்கித்து போய் பார்த்தார் புவனேஸ்வரி. ஜீவா, நம்ம கவிடா என்றவருக்கு குரல் தழுத்தழுத்தது. அதற்கு மேலும் அங்கே நின்று அந்த நாடகங்களை பார்க்க பிரியப்படாத ஆருத்ரா வந்த வேலை முடிந்ததில், சரி ஜீவா, நான் கிளம்புறேன் என ஜீவாவிடம் மட்டும் சொல்லிக்கொண்டு கிளம்ப செல்லும் அவளை வழியுடன் பார்த்து நின்றான் அதிரன். ஆனால் தடுக்கவில்லை. அதற்கு தனக்கு தகுதி இல்லை என்றே நினைத்தான். அது அம்மா சொல்றத என்று புவனேஸ்வரி பேச ஆரம்பிக்க, அம்மா விரக்தியாக சிரித்தான். தாய் இல்ல, நீங்க போய், எல்லாமே போய். நான் நம்பினது போய், நம்பினவங்க போய். இது தெரியாம நான் என் குடும்பத்தை விட்டு வருஷ கணக்குல பிரிஞ்சிருக்கிறேனே. இப்போ என் குடும்பம் என்ற வரையறையுள் ஆருத்ரா இசை மட்டுமே. அது புரிந்த ஏனையோருக்கு மன வருத்தம் தான். ஆனால் என்ன செய்ய முடியும்? ஜீவா போஸ் சின்ன பையன், அவனே சொன்னான். ஆனா நான் அங்க இல்லைன்னா நடந்த உண்மையை அப்படியே சொல்லியிருப்பேன். இப்பவும் உண்மை வேணும்னா அதை அண்ணி ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். அவங்க கிட்ட கேளுன்னு. கேட்கலையேனா மற்றவங்களை விடு, அம்மா போய் சொல்லுவாங்களா? அதுவும் ஏன் வாழ்க்கையிலன்னு கேட்டு வச்சேன். ஆனா அதெல்லாம் பொய்யுடான்னு நெத்தி போட்டுல நீ அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டீங்கல்ல என்று வழியுடன் அவன் கேட்க புவனேஸ்வரி தவித்து போனார். அதி, அந்த பொறுக்கி ஊதாரி மாப்பிள வேணான்னு 19 வயசுல இவ அவனை விரும்புறேன்னு வந்து நிற்கும் போதே சொன்னேன். ஆனா அவனை தான் கட்டிப்பேனும் கட்டிக்கிட்டா. கட்டிக்கிட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் அம்மா கையை எதிர்பார்த்து நிற்கும் போதும், நர்மதாக்கு அமைஞ்ச வாழ்க்கை பத்தி அம்மா கிட்ட நீ ஆசையா சொல்லும் போதும் ஒரு தம்பியா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நானும் சரி, ஜீவாவும் சரி, உனக்கு எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கோம். 2 பேரும் சேர்ந்து கவி எங்க பொறுப்புன்னு தானே முடிவெடுத்திருக்கோம். ஆனா என் வாழ்க்கைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்கீங்க பாருங்க. பா, வயிறு குளிர்ந்து போச்சு. ஹதி என்ற அம்பிகாவுக்கும் அவன் பேச்சில் வந்த அழுகையை அடக்க முடியவில்லை. அவள் என்ன செய்வாள்? தான் வாழ ஒரு ஆதாரம் தேவை என்று எல்லார் அதிரன் ஆருத்ரா இருவர் வாழ்விலும் விளையாடிவிட்டாள். விதி இப்போது அவள் வாழ்க்கையில் விளையாடி பார்க்கிறதே. அதிரன் இப்போது ஜீவாவிடம், ஜீவா, கவி வந்தா அவளுக்கு என்ன சொல்லி அவளை தேத்தணும்னு உனக்கு தெரியும். அவ கூடவே இரு. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு அங்க எங்க வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வா. நானும் அவகிட்ட பேசிக்கிறேன். அதை விட்டுட்டு அம்மா கேட்குறாங்க அக்கா கேட்குறாங்கன்னு அந்த ஆளை மட்டும் எனக்கு தெரியாம வெளியெடுக்க முயற்சி செஞ்சேன்னு வையி, தொலைஞ்ச என்று அவனை பத்திரம் காட்டினான். நீ ஏன் அந்த ஆளை வெளியெடுக்கிறன்னு சொன்னா கூட நான் உன்னை எடுக்க விட மாட்டேன். செஞ்ச தப்புக்கு காலை கடந்து ஜெயில இருந்து தண்டனை அனுபவிக்கட்டும் என்று பள்ளி கடித்தான் ஜீவா. அப்படின்னா எனக்கு இந்த ஜெயிலடா தண்டனை கிடைக்கும்?
என்று உடைந்து கேட்ட அண்ணனை தாங்கியவன், உனக்கு தண்டனையெல்லாம் அண்ணிக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. கால்ல விழ சொன்னா உனக்காக பாதாளத்திலே விழுறேன்னு சொல்லி விழுந்துடு என்று கேலி பேசி அவனை மாற்ற முயற்சிக்க அவன் முயற்சி புரிந்து விரக்தியாய் சிரித்து வைத்தான். அதுக்கு அவ பேசினாலும் நான் பேசணுமே. அவ மேல தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அவ முன்னாடி சாதாரணமா என்னால பேச முடியாது. அப்போவே என் தப்பு என்ன உறுத்தி இருக்கு. ஆனா எனக்கு புரியல. இப்போ தப்பு மொத்தமும் என் மேலன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி என்னால அவ முன்னாடி மூச்சு விடவே கஷ்டமா இருக்குமேடா என்றவன் நெஞ்சை நீவி விட்டுக் கொண்டான். அவன் கலக்கம் ஜீவாவை வருத்தினாலும் தந்தை ஸ்தானத்தில் இருந்து இன்று தான் விரும்பிய நிலையில் தன்னை நிற்க வைத்த தமையன் மேல் கொண்ட அன்பினால் தன் கலக்கத்தை மறைத்து, உனக்கு திறமை போதாதுன்னு சொல்லு. கரெக்ஷன் எல்லாம் கரப்ஷன் இல்லாம பண்றது எப்படின்னு அருள் மாமா கிட்ட கேட்டு கத்துக்கோ. ஷர்மி அக்காவையே சமாளிச்சு வாழ்ற மனுஷன் அவரு என்றதும் அவன் எண்ணியபடி அதரனிடம் கீற்றான புன்னகை. அதை வாஞ்சியோடு பார்த்தவன், அவர் கூடலாம் பேசி பழகண்ணா, ரொம்பவே நல்ல மனுஷன். அப்படியே அண்ணி அம்மா அப்பா கூடவும் உறவை நல்ல முறையில் வளர்த்துக்க. எப்பவோ நடந்த ஒண்ணுக்காக அவங்கள ஒதுக்கி வைக்காத. அவங்க கூடலாம் ஸ்மூத்தான உறவு இருந்திருந்தா நிச்சயம் இந்த மாதிரி கசப்பானது எதுவும் நடந்திருக்காம தவிர்த்திருக்கலாம்னா. அது சரிதான் என்று அதரனுக்குமே தோன்றியது. அதனால் அவன் தம்பியை ஆமோதித்தான். அவங்கெல்லாம் ஊங்கச்சினா அண்ணியை ஈஸியா சமாதானம் பண்ணிடலாம் என்று ஐடியா தந்தவனை அது கடினம் என்று தெரிந்தாலும் இப்போது தனக்காய் நிற்கும் ஒரு உறவு என்ற நினைவில் அவனை நன்றியாய் ஒரு பார்வை பார்த்தான். இத்தனை பிரச்சனைகள் வந்த பின்னும் தான் இவ்வளவு தெம்பாய் உணர அவன் ஆதரவான பேச்சுதான் முழு காரணம் என்று உணர்ந்தான். அம்மா அப்பா 2 பேருமே என் கூட இருக்காங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ற வார்த்தையை இசைக்கிட்ட இருந்து கேட்கிறவரை உன்னோட இந்த தேங்க்ஸை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேனா என்று விளையாட்டாய் என்றாலும் தன் ஆசையை உறுதியாய் கூறியவனிடம் ஆமோதிப்பாய் தலையசைத்து விட்டு தன் அறையில் இருந்த மிச்ச சொச்ச தன் உடைமைகளையும் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு தன்னையே ஏக்கமாய் பார்த்து நின்ற தாயை சட்டை செய்யாமல் தன் வீட்டுக்கு சென்று விட்டான் அதிரன். அவன் செயலே சொன்னது இனி இந்த வீடு எனக்கு அந்நியம் என்று. அனைவருக்கும் அது வருத்தத்தை தந்தது என்றாலும் ஜீவா சற்று நிம்மதியாய் உணர்ந்தான். அங்கே நின்ற தாய் தமக்கையை சிறிதும் கண்டு கொள்ளாது அவனும் தன்னறைக்குள் சென்று அடைந்தான். புவனேஸ்வரி கையில் ஊன்றுகோல் இருந்தும் முதல் முறை ஆதரவின்றி நிற்பது போல உணர்ந்தார். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.